மோடியின் வெற்றியை இந்த முறை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. டிடிவி தினகரன் பேச்சு. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய முத்திரையை பதிக்க தயாராக இருக்கு பாஜக. குறிப்பாக கூட்டணி ரேஸில் அதிமுகவை முந்தியதால் பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருப்பதாக கணிக்கப்படுகிறது. வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கும் பாமக இனிமேல் அதிமுகவை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று தேசிய நீரோட்டத்தில் இணைய முடிவெடுத்து பாஜகவுடன் கைகோர்த்தது. தென் மாவட்டங்களிலும் டிடிவி தினகரனின் ஆதிக்கம் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு வாக்கு வங்கி என்றுதான் சொல்ல வேண்டும். அவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வெற்றி பாரதத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று என்பதை உணர்ந்து பாஜகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருக்காரு. டிடிவி தினகரனை பொறுத்தவரை ஏற்கனவே அவர் தேனி தொகுதியின் எம்பியாக இருந்திருக்காரு. ஒரு எம்பியாக அவரது செயல்பாடுகள் உண்மையில் அந்த தொகுதியின் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. டிடிவி தினகரன் தேனியில் எம்பியாக இருந்த காலத்தில்தான் பல இடங்களில் நிழல் கொடை, தண்ணீர் பந்தல்கள், மின்சார விளக்குகள் என்று தேனி மக்களுக்கு பல அடிப்படை வசதிகள் கிடைத்தது. இப்போது வளர்ச்சி நாயகன் மோடியின் கரங்களை வலுப்படுத்த மீண்டும் அதே தேனி தொகுதியின் வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் களமிறங்குகிறார் டிடிவி. ஏப்ரல் மாத வெயிலை விட டிடிவி தினகரனின் பிரச்சாரத்தில் அனல் பறக்கிறது என்றுதான் சொல்லணும். தேனி தொகுதி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களிலும் பாஜகவுக்கு ஆதரவாக டிடிவி தினகரனின் பிரச்சாரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றே கணிக்கப்படுகிறது. நேற்றைய பிரச்சாரத்தின் போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று பேசினார் தினகரன். சென்ற முறை ஒட்டுமொத்த தமிழகத்திலும் திமுக கட்டமைத்து வைத்திருந்த பாஜக எதிர்ப்பு அலை தேனி தொகுதியில் மட்டும் செல்லுபடி ஆகவில்லை. ஆனால் இம்முறையோ பாஜக எதிர்ப்பு அலை ஒன்று சுத்தமாக இல்லவே இல்லை. சொல்லப்போனால் அந்த எதிர்ப்பு அலை மொத்தமுமாக திமுக பக்கம் திருப்பிவிடப்பட்டுள்ளது. மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் நமது தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் வேட்பாளர் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் பாஜக ஆதரவு அலைதான் தமிழகம் எங்கும் வீசுகிறது. அந்த வகையில் பார்த்தால் டிடிவி தினகரன் தேனியில் பிரம்மாண்ட வெற்றி பெறப்போவது உறுதியாகும். அவர் கூறியது போலவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இம்முறை 400, ஜூன் 4 400